குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். நேற்று வந்து நம்ம ஒரு இது பற்றி முக்கியமான ஒரு டிசீஸ் பற்றி பேசணும் இல்லையா? அது என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க. ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசணும். முடக்குவாதம்னு சொல்லிட்டு நீ பெயின் ரொம்ப காமனாக, அதுவும் 40 இயர்ஸ்க்கு எபோவ் இருக்கிற லேடிஸ்க்கு இப்போ இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா மூட்டு வலி தான். ஸோ அதுக்கான தீர்வு நேற்றுக்கு பார்த்தோம். ஆமாம், நேற்று வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் தேங்க்யூ ஃபார் ஆல். ஆமாம். ஸோ இப்போ என்னென்னா, இன்றைக்கி முக்கியமான இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி பேச வரோம். டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரில. பிகாஸ் இட்ஸ் ஆஸ் யூனோ யுவர் ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் இன்க்ரீஸிங் ஒன் சைடு. அப்புறம் அந்த லெத்தார்ஜிக் ஒரு லைஃப், ஒரு யாருமே ஒரு எக்ஸசைஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய காரணங்கள்னால டயபெட்டிஸ் அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ் வருது. பார்க்கவே ஒரு அலார்மிங் ஸ்டேஜில் வந்து இந்தியா வந்து டயபெட்டிஸில் ஏறிட்டுருக்கு இல்லையா? அது நினச்சாலே பயமாக இருக்குது. நம்ம உடனே நம்ம குழந்தைங்களெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ நம்ம வி ஷுட் ரியலி. அப்போது ஐ ஃபெல்ட் இது ஒரு வீடியோ மட்டும் இல்லை டாக்டர். ஐ திங்க் இந்த டயபெட்டிஸ்க்கு நீங்கள் நிறைய வீடியோ போடணும். எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்னென்னா டயபெட்டிஸ் இப்போ இந்த அக்யூபங்க்சரில் டயபெட்டிஸை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலேருந்து எனக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க கிளியராக. ஏன்னா என்ன மெடிசன் எடுக்கிறது, மெடிசனை லைஃப் லாங் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா, இப்படி நிறையா இது இருக்குது பார்த்தீங்கன்னா. அது என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். பெரிய டாக் ஆஃப் த டவுன் இதுதான் டயபெட்டிஸுங்கிறது. பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வீட்டில் வந்து டேபிள் மேட் இருக்கான்றதுக்கு ஒரு ஆட் வரும் இல்லையா? உங்கள் வீட்டில் இருக்கா, எழுத்து வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குங்கிற மாதிரி. இப்போ சுகர் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வார்த்தை இல்லாத வீடே இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அதாவது இதனால் காரணம் என்ன, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து வாழ்வியல் முறையே வந்து ஈஸியாக இருந்தது. அதாவது நம்ம வந்து ஒரு அரைக்கணும்னா அம்மியில் தான் அரைப்போம். வந்து ஜாஸ்தி ஆகும். அதே சமயத்தில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறது வந்து வேற மாதிரியான ஒரு இதுவும் இருந்தது. அதுக்கான ஒர்க் அவுட் இருந்தது. அதாவது கீரை, தொகையல், நிறைய ஒரு கார்போஹைட்ரேட்ஸோட அந்த சாதத்தோட சேர்த்து நம்ம நிறைய வச்சு சாப்பிடுவோம். டயபெட்டிஸ் வந்து ஒரு டிசீஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா டயபெட்டிஸுங்கிறது ஒரு டிசீஸே இல்லை, அது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம்ங்கிறது நம்ம சின்னதாக 10th சயின்ஸில் படிச்சிருப்போம். ஒரு செல்லுடைய லைஃப் வந்து 120 days. அது வந்து 90 days குறையுது அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் பாதிப்பாயிடுச்சு. இப்போ என்னன்னா, ஏன் சின்ன குழந்தைங்களுக்கே வருது அப்படின்னா அவங்களுக்கே வந்து செல் டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது. பேரண்டல்லேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது, நம்ம சாப்பிட்றதுலேருந்து கிடைக்கிறது, என்விரான்மெண்ட்லேருந்து கிடைக்கிறது. ஸோ என்விரான்மெண்ட் ஆல்ரெடி இருக்கும்போது அவங்களுக்கும் வர மாதிரியான என்விரான்மெண்ட் ஆல்ரெடி பொல்யூட்டட். நல்ல சாப்பாடும் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வாழைப்பழம் வாங்கணும்னா கூட 1000 யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் எவ்வளோ கலப்படம் இருக்குன்னு நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, ஒரு நல்ல டைஜஷன் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேயே நம்மளால யோசிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். எல்லாமே வந்து கலப்படத்துக்கு போயிடுச்சு. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து டயபெட்டிஸ் வந்து இதனால எல்லாம் தான் வந்து கண்டிப்பாக. ஏன்னா அப்போ இல்லையே, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வந்து அவ்வளோ. இப்போ நமக்கு சொல்கிறாங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தால் பசங்களுக்கு ஃபியர்னு நீங்களே இப்போ சொன்னீங்க. அந்த ஃபியர் ஏன் அவங்க காலத்துலேருந்து இல்லை? ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இதுக்கான அவசியமே ஏற்படலை. ஏன்னா அந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறப்போ கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைலில் இல்லாததுனால நம்ம அதை இதை கொண்டு வரணும் இல்லையா? ஓகே, அப்போ எக்ஸசைசிங் அது எல்லாமே கூட வெஸ்டர்னை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பீஸா பர்கரை வந்து ஒரு காமனாக ஒரு ஸ்நாக் ஐட்டமாக வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கிறது இல்லையா? பட் நீங்கள் வெஸ்டர்னில் போய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய மில்லட் சாப்பிட்றாங்க. கரெக்ட். ஸோ அவங்க நம்மள்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட இதை நமக்கு கொடுத்து தான் சொல்கிறாங்க. பட் அவங்க உங்களை ஃபாலோ பண்ண சொல்லவே இல்லை. அவங்க ரூல் பண்ண வரைக்கும் நம்ம வந்து இருந்தால் ஓகே. இப்போ நம்ம ஃப்ரீடமாக தானே இருக்கோம். நம்மளுடைய உணவு நமக்கு என்ன தட்டுக்கு வருது, நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் அக்குபஞ்சரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு 3 months கோர்ஸ் போட்டுட்டு ரிவர்சல்னு சொல்கிறது. ரிவர்சல்னால் நீங்கள் வந்து ஒரு இன்சுலின் லெவலில் இருக்கிறவரை நம்ம வந்து மினிமம் லெவல்
அதாவது ஒரு 0.25 mg ஒரு பயத்துக்கு அவங்களுக்கு என்னென்னா மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஃபோமியா மாதிரி இருக்கும், அது இல்லாமல் நமக்கு இருக்கிறதுன்றது அவங்களால ஏற்றுக்க முடியும். அப்போ மினிமமில் கொண்டு வந்து அவங்கள கிராஜுவலாக அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி 6க்கு பிலோ வந்து HbA1c இருக்கிற மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ எத்தனை பேஷண்ட்ஸ் நீங்கள் டயபெட்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணியிருக்கீங்க? என் நம்பர் ஆஃப் எனக்கு எங்கள் மூட்டு வலி கூட கேட்டப்போ ஒரு 100 சொல்ல முடியுது, இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் வந்து சரியாயிருக்கும். ஸோ ரிவர்சல் அப்படிங்கும்போது அவங்க வந்து அக்யூபங்க்சரை திருப்பி வந்து தேவைப்படாது. இந்த 3 மாதம் கோர்ஸ் கரெக்டாக அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொழுது எப்பயாவது ஒரு தடவை ரைஸ் ஆகலாம், இல்லைன்னா ஒரு ஏன்னா இது வந்து ஒரு கண்டிஷனல் பேசிஸ் தான். எமோஷனல் பேசிஸ்லேயும் வந்து ஸ்ட்ரெஸ் வரும்போது திருப்பி வந்து ஷூட்டை பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் வரும்பொழுது தேவைப்பட்டதுன்னா ஆன் கால் எடுத்துக்கிட்டா. ஓகே ஓகே டாக்டர். ஓகே ஃபைன். எனக்கு ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிவிடுங்க. மை நம்பர் வந்து 8680023003. நீங்கள் வந்து டயபெட்டிஸை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க, என்னால் முடிஞ்சது. வண்டர்ஃபுல் டாக்டர். நம்ம இன்னும் டயபெட்டிஸ்க்கு இன்னும் நிறையா, ஏன்னா இப்போ ஒரே வீடியோவில் நம்ம பெருசாக பேச வேண்டாம் அப்படின்ற பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இப்போ எல்லாருக்கும் என்னென்னா தேவை அது. அதுலேயும் வந்து இதில் நம்பிக்கை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ் இல்லை. இப்போ நம்ம இதை மூலியமாக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சரில் ஒரு குட்டி ஊசியில் என்ன வந்துடும் அந்த ஒரு இது இல்லாமல் இவ்வளோ பேருக்கு நம்ம சரி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோன்னா சும்மா சொல்லலை, வித் எவிடன்ஸ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த தைரியம் வந்து எங்கன்னா ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட பார்த்துக்கிட்டாலும் சந்தோஷம். ஓகே ஓகே டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.